ஏஐ ரிலேட்டடான நிறைய கம்பெனிஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து லிஸ்டிங்கில் வந்து வந்துட்டு இருக்காங்க. லாஸ்ட் வீக்கு கூட நம்ம வந்துட்டு ஒரு கம்பெனிஸ் வந்து பார்த்துருந்தோம். கேபிலரி டெக்னாலஜிஸ் ஐபிஓ. இந்த வீக்கும் ஒரு கம்பெனிஸ் இவங்க வந்து லிஸ்டிங்கில் வராங்க. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எக்ஸல் சாஃப்ட் டெக்னாலஜிஸ் ஐபிஓ பற்றி தான் நம்ம வந்துட்டு டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்று நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். நான் வந்து சிபிலிஸ்ட் அட்வைசர் கிடையாது. எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் கலெக்ட் பண்ண டேட்டாவை இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். இந்த கம்பெனி 2000 இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது குளோபல் வெர்டிக்கல் SaaS கம்பெனி அப்படின்றத சொல்றாங்க. அதாவது சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ். ஓகேங்களா. இவங்களுடைய மேஜர் பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது லேர்னிங் அண்ட் அசஸ்மெண்ட் மார்க்கெட் அப்படின்றத இவங்க என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் இபுக் நீங்க வந்து என்ன பண்ணணும், படிக்கணும் அப்படின்னும் போதும் ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நீங்க போயிட்டு பார்க்கணும் அப்படின்னும் போது என்னன்னா இவங்க வந்து என்னன்னா அந்த பிஸ்னஸ் தான் வந்து இவங்க என்னன்னா மேஜராக வந்து இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இப்போ ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா பவர்டு அப்ளிகேஷன்ஸ் வந்து என்னன்னா நிறையவே இவங்க என்ன பண்ணுறாங்க, டெவலப் பண்ணிட்டு அதை வந்து டிப்ளாய்மெண்ட் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது தான் இவங்களுடைய மேஜர் பிஸ்னஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளைண்ட்ஸ் வந்து இவங்களுக்கு நிறைய ரேஞ்ச் ஆஃப் அதாவது ரொம்ப டைவர்சிஃபை பண்ணி இவங்களுடைய கிளைண்ட்ஸ் வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா இந்த புக்ஸ் வந்து என்னன்னா பப்ளிஷ் பண்ணுறது அந்த மாதிரி பப்ளிஷர் கிட்ட இவங்க இருக்காங்க. நிறைய காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ், ஸ்கூல், கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் அண்ட் டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் பிஸ்னஸஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு சில கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரிலேட்டடான கம்பெனி ரிலேட்டடான மட்டும் தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் இவங்க பார்க்கும்போது பப்ளிஷர்ஸ், யூனிவர்சிட்டிஸ், ஸ்கூல்ஸு, கவர்மெண்ட், ஸோ டிஃபென்ஸ் செக்டார் இந்த மாதிரி இருக்கான ஒரு பலதரப்பட்ட ஒரு டைவர்சிஃபை பண்ணியிருக்கிறது ஒரு பெரியவே ஒரு பாசிட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுது இந்த கம்பெனிக்கு. அடுத்ததான் இந்த கம்பெனியில் வந்து பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் மட்டுமே இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து இல்லைங்க. ஸோ இது இல்லாமல் மலேசியா, சிங்கப்பூர், UK, USA கிட்டத்தட்ட பார்க்கும்போது 200 ஆர்கனைசேஷன், அதாவது 30 மில்லியன் லேர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக வந்து என்னன்னா இவங்க கிட்ட வந்து என்னன்னா படிச்சுட்டு இருக்காங்க. ப்ளஸ் வந்து என்னன்னா யூஸ்ஃபுல்லாக வந்து என்னன்னா இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றதையும் சொல்ல வராங்க. ஜூன் 30, 2025 ஸ்டேட்டஸ் படி இந்த கம்பெனியில் 1118 எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ் வந்து என்னன்னா எம்ப்ளாயாக வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் சொல்ல வராங்க. ஸோ இப்போ இந்த கம்பெனியோட ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எந்த விதமான பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்றது என்னன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இது வந்துட்டு ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஐபிஓக்குள்ளே வருவோம். இப்போ இந்த ஐபிஓ நவம்பர் 19ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் 3 நாள் உங்களால் அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ண முடியும். ₹10 பர் ஷேர் ஃபேஸ் வேல்யூவில் இவங்க வந்து வராங்க. இந்த ஷேர் ப்ரைஸோடைய இஷ்யூ ப்ரைஸ் பேண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது ₹114 ₹120 வரைக்கும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட் சைஸுக்கு 125 ஷேர்ஸ் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. ஃப்ரெஷ் கேபிட்டலாகவும் ஆஃபர் ஃபார் சேலாகவும் இவங்க வந்து வராங்க. இந்த கம்பெனியோட இஷ்யூ சைஸ் 500 கோடிகள் அப்படின்றத என்ன பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த 500 கோடின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதில் 180 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூவாகவும் 320 கோடிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஃபார் சேலாகவும் இவங்க வந்துட்டு வராங்க. BSE அண்ட் NSE 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லையும் இவங்க லிஸ்டிங்கில் வந்து இருக்காங்க. ஓகேங்களா. இந்த கம்பெனியோட ஓப்பன் டேட், க்ளோஸ் டேட்ன்றதை பார்த்தோம். நவம்பர் 24 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேட் நைட்டு நமக்கு அலாட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிய வரும். சப்போஸ் உங்களுக்கு அலாட்மெண்ட் லிங்க்லாம் உங்களுக்கு வந்து தெரியணும், அலாட்மெண்ட் எப்போ வருது, எப்படி உங்களுக்கு வந்து என்ன அலாட்மெண்ட் நடக்குது அப்படின்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலுடைய டெலகிராம் பேஜில் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் டெலகிராமுடைய லிங்க்கும் என்ன பண்ணியிருக்கேன் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அலாட்மெண்ட்லாம் ஆகுது அப்படின் போது நான் அந்த அலாட்மெண்ட் லிங்க் நான் என்ன பண்ணுறேன் அதில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அதில் போயிட்டு உங்கள் அப்ளிகேஷன் நம்பரோ இல்லை உங்களோட பேன் கார்டு நம்பரோ நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் நடந்ததா இல்லையா அப்படின்றது என்னன்னா உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட ரீஃபண்ட் டேட் பார்க்கும்போது நவம்பர் 25. ஸோ அன்னைக்கு வந்து சப்போஸ் நமக்கு அலாட்மெண்ட் நடக்கல அப்படின்னா அன்னைக்கு கொடுத்துருவாங்க. அலாட்மெண்ட் நடந்திருந்ததுன்னா ஷேர்ஸ் வந்து நம்ம டிமாட் அக்கௌண்ட்டுக்கு நவம்பர் 25ஆம் தேதி அன்னைக்கு கொடுத்துருவாங்க. ஃபைனலாக இந்த கம்பெனி லிஸ்டிங் அன்னைக்கு பார்க்கும்போது நவம்பர் 26 காலையில் 10 மணிக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இவங்க என்ன பண்ணுறாங்க, லிஸ்டிங்கில் வந்து வராங்க. மார்க்கெட் இல்லை, இந்த ஐபிஓட ஓப்பன் டேட், க்ளோஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 19-21 அன்னைக்குள்ளே நீங்கள் வந்து ஐபிஓ ரைஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நவம்பர் 21 அதாவது 3வது நாளுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள், UPI மினிட் வந்து கம்பல்சரி பண்ணிவிடுங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் பண்ண மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. இந்த ரீட்டைல் கேட்டகரியில் அதாவது ₹15,000 இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு அப்ளிகேஷன் வந்து என்ன பண்ண முடியும், ரைஸ் பண்ண முடியும். ரீட்டைல் கேட்டகரியில் 1 லாட் இருந்து 13 லாட் வரைக்கும், ஸ்மால் HNI கேட்டகரி 14 லாட்டில் இருந்து 66 லாட் வரைக்கும், பிக் HNI கேட்டகரி 67 லாட்லேருந்து உங்களால் இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து ரைஸ் பண்ண முடியும்.
இந்த கம்பெனியோட அந்த 500 கோடி ஐபிஓ பார்க்கும்போது 50%, அதாவது 250 கோடிகள் வந்து QIB கேட்டகரிக்காகவும் ரீட்டைல் கேட்டகரிக்காக 35%. நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரீட்டைல் கேட்டகரியில் தான் வந்து இருக்கீங்க. NII கேட்டகரி 15% இவங்க என்ன பண்ணுறாங்க பட்ஜெட் அலோகேட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல், அதாவது KPI அப்படின்றத நம்ம பார்ப்போம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 10% இருக்கு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 16%, டெட் பை ஈக்விட்டி 0.05. ஆக்சுவல் டெட் பை ஈக்விட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா 0.05 போது என்னன்னா ஒன்றும் கடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு கிரைசஸும் இல்லை, எந்த விதமான இவங்களுடைய நெக்ஸ்ட் மூவ்மே வந்து பார்த்தீங்கன்னா டெட் இல்லைனாலே வந்து என்னன்னா ஒரு ஈஸியாக எடுக்கிறதுக்கான ஒரு நல்ல மூவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த்து 10.38, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின் 14%, எபிட்டா மார்ஜின் 31%, ப்ரைஸ் டு புக் வேல்யூ 3.23 டைம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 1381 கோடிகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு நல்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியுது. இது வந்துட்டு ஓகேங்களா. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்றது நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்பெனி ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி லாஸ்ட் 3 வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது. ஸோ லாஸ்ட் மார்ச் 2023 படி 22 கோடிகள், அப்புறம் 12 கோடிகள், அப்புறம் 34 கோடிகள், லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 6 கோடிகள் அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு பாசிட்டிவான சைன் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ் வந்து என்னன்னா இருக்கு. ஸோ இபிஎஸ் வேல்யூ ஸோ 3லிருந்து பார்த்தீங்கன்னா 2.09 தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகுது. PE ரேஷியோ 34.62லிருந்து 57.46 வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகுது ஆஃப்டர் ஐபிஓக்கு அப்புறம். இது வந்துட்டு ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்மெண்ட் பிஸ்னஸ் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட PE ரேஷியோ மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 57ன்றது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் பேண்ட் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அது மட்டும் கொஞ்சம் குறைச்சி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா PE ரேஷியோ நல்லா இருக்கும் அப்படின்றதுனால என்னுடைய அப்சர்வேஷன் இது வந்துட்டு ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு டேட் வரைக்கும் இந்த ஐபிஓ லிஸ்டிங் கெயின் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரன் ஆகலை கிரே மார்க்கெட் ப்ரீமியம். ஏன்னா இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா 15 தான் நடக்குது. ஸோ 19ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வந்துட்டு மேபி ஒரு 16, 17, 18 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கான நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்துன்னா ஆன் டேட்டில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் டுடே அப்படின்றத என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஜஸ்ட் ஒரு half an hour 1 hourக்குள்ள நான் என்ன பண்ணுறேன் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் போஸ்ட் பண்ணுறேன் நான் வந்துட்டு அதே கமெண்ட் செக்ஷனில். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றது நீங்கள் என்ன பண்ணுங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இதுதான் நான் கலெக்ட் பண்ண டேட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.